மாமா இல்லடா வெட்ட வேணான்னு சொல்லு மாமா. நான் பாட்டுக்கு கேமாவையும் பாமாவையும் சைட் எடுத்துக்கிட்டு நிம்மதியா திரிஞ்சு பொறாமப்பட்டு இப்படி கூட்டு வந்து என்ன பண்ணிட்டே. இது நியாயமா நோக்கு? அடே சுந்தரா, என்ன நீ பாமா ஹேமானெல்லாம் இது வரைக்கும் சுத்தின்னு இருந்தா, ஆனா இப்போ உன் தோப்புனார் காலம் ஆயிட்டா. இனிமே சன்னதிக்கு யாரா குறுக்கள்? நீதான் சாயரச்ச சன்னதிக்கு வச்சு விளக்கேத்தணும், பூஜை பண்ணணும். அடுத்த வருஷம் உன்னை விட்டா நமக்கு வேற யாரா இருக்கா? போறவன் திரும்பி நிக்கிறானே. டேய் சுந்தரம், என்னடா அது கெட்டப்பு? பக்கத்துல எங்க டிவி சீரியலா? இல்ல, அதுக்குதான் இப்ப ஆளுங்களை வலை போட்டு தேடிட்டு இருக்காங்க. டேய் வகுத்தறிச்சல கலப்பாதரா. அக்கறை காலத்துல அம்புட்டு பெருமா சேர்ந்து இவ்வளவு பெரிய அக்கிரமத்தை பண்ணி விட்டாங்க. இதுக்கு ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா? அந்த கவலையில அங்க இருந்து நான் வர்றேன், நீ கிண்டல் பண்ற. சரிவா? டேய் இதுக்கு முன்னால பழகுன மாதிரி என்ன தொட்டு பேசுற வேலையெல்லாம் வச்சுக்கிறப்படாரா? நான் இப்ப வந்து மடி மடின்னா ஆச்சாரம்னு அவங்க தாண்டா வெட்டும் போதே சொன்னாங்க. சரி மறுபடியும் தெரியா நீ? இது என்ன நினைச்சீங்க? பார்த்தா மாதிரி தெரியுதா உனக்கு? மிகப்பெரிய சக்தி உள்ள விஷயம்டா. சரி பரவாயில்ல, நீ என் ஃப்ரெண்டு தானே. என்ன என் மேல தெளிக்கிற? ஓஹோ, என் மேலதான் தெளிக்கணுமா? டேய் ரஹீம், நீ 1000 பேச்சு நான் பொறுத்துக்கிறேன். ஆனா தொட்டுக்கிட்டு பேசாரா. செம்புல வேற தண்ணி கம்மியா இருக்கு. பக்கத்துல ஆறு குளம் இருந்தாலும் விழுந்து விழுந்து எஞ்சிக்கலாம். இங்க தண்ணி வசதி வேற கொஞ்சம் கம்மியாம்டா. டேய் ஏற ரத்தம் வருது. ரத்தம் வருதா? ஐயப்பா. அப்புறப்பா ஓட்டாத, உருட்டு. ஏன்னா விழுந்தா தெரிச்சு போகும். எது? தண்ணி. உருட்டுற. அண்ணா நான் காலேஜ் போயிட்டு வரேன். இன்னைக்கு சாயங்காலம் என்ன கண்டிப்பா ஷாப்பிங் கூட்டு போகணும். ஏமாத்திட கூடாது. ஓகே? அண்ணா! ஐயோ சலீமா, என்னம்மா இது? எந்திரிமா, காலங்காத்தால அம்மா அடி அடி ஒண்ணும் பண்ணலையே. ஒண்ணும் ஆகல. அவ கிளம்பிட்டு இருக்கான்னு தெரியல. இவ்வளவு தண்ணியா கொட்டி வைக்கிறது அறிவு கட்டணா? வேண்டாம் பாவுண்ணே. அம்மாடி, இன்னைக்கு காலேஜுக்குள்ள ஒண்ணு போக வேணாமா? பரவாயில்ல, நான் போறேன். சொன்னா கேளுமா, சாயந்தரம் நான் உன்னை ஷாப்பிங் கூட்டு போறேன். இப்ப எனக்கு ஒண்ணும் அடிப்படல பாரு. ஏய், நான் தூக்கி போறது அப்படியே மரத்துல இருந்து இறங்கி வந்த மாதிரி பிடிச்சுக்க. அதே அப்படியே இருக்கடா. என்னடா நம்ம ரஹீம் பாய் ரொம்ப சோகமா வந்திருக்கான். டேய் ரஹீம், என்னாச்சு? ரஹீம் பாய், நீ கொடுத்த புடவைய அவன் வாங்கினாலா இல்லையோ? வாங்கலடா. சரி அது இருக்கட்டும். அந்த பொண்ணு புடவை வாங்குறதுக்கு முன்னால உன்கிட்ட என்ன சொன்னாங்கறத நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்ல அப்பதான் நான் கரெக்டா சொல்ல முடியும். புடவைய வாங்க வந்தா, ஆனா திடீர்னு வாங்காம ஓடிட்டா. ஒய், எதுக்கு அப்படி ஓடனா? அல்லாஹு அக்பர் அல்லாஹ். ஓ ஐ சி, இப்ப புரிஞ்சு போச்சு. பிளான சொல்றேன், நல்லா கேட்டுக்க. நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதா இருந்தா அந்த பொண்ணு முஸ்லிமா மாறணும். அந்த பொண்ணு உன்னைய கல்யாணம் பண்றதா இருந்தா நீ ஐயரா மாறணும். எப்படிடா? புரியல? இப்படித்தான். நான் மாறலையா? டேய் நீ உண்மையிலேயே ஐயரு? எவன் நம்புறான்? அக்கறை கரத்துக்குள்ள போனா அவன் உட்காந்து அரை பார்வை பார்த்த மணிமா இருக்கான். அப்பா சட்டு புட்டுன்னு 1 மணிக்கு வர பாருங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ரஹீம் என்னாச்சு? குழந்தை அழுவுது. அச்சோ, பால் கொடுக்க வேண்டியது தானேப்பா. குழந்தை அழுவுதுன்னு சொன்னல, அதான் சொன்னேன். சரி பைக் இங்க இருக்கட்டும். டிரைவர், உன் உதவிக்கு ரொம்ப நன்றி. வேற எங்கேயா குழந்தை அழுதான்னு போய் பார். நாளைக்கு தீபாவளி, உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பட்டுப்புடவை வாங்கிக்க. I love you, சந்திரலேகா. நீக்கு பயமா இருக்கு. இந்த பரிசை நீ ஏத்துக்கிட்டா என்னோட காதலை நீ ஏத்துக்கிட்டதா அர்த்தம். சாமி, எனக்கு ரொம்ப அவசரம் சாமி. உனக்கு ரொம்ப அவசரம்னா அந்த பக்கம் போக வேண்டியதானே? ஆம்பளை பக்கம் இடமா இல்ல? ஐயோ அது இல்ல சாமி. வேற எதுமா?
ஒரு முக்கியமான விஷயம் சாமி. ஐயோ, அதை விட முக்கியமான விஷயத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன். அடடா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். சொல்லு. எங்க மாமன் குண்டுகரவன் இருக்கானே, ஆமா. அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான். பண்ணாட்டி போறான், வேற எவனாச்சும் ஒரு பயவுலைய கரெக்ட் பண்ணிட்டு போக வேண்டியதானே. அப்ப நீங்க என்ன பிக்கப் பண்ணிக்கங்களேன். பிக்கப்பா? நானா? முதல்ல இங்க இருந்து போனீங்க. ஐயோ சாமி, எல்லாம் ஒரு தமாசுக்கு தான் சொன்னேன். அதானே பார்த்தேன். நல்ல வேலை தப்பிச்சப்பா. சாமி, நீங்க தான் நிறைய பொய் சொல்லுங்களே. எனக்காக ஒரே ஒரு பொய் சொல்லுங்களேன். நான் சொல்லியா கேட்க போறாமே? பாரப்பா விநாயகா, பாரா சொல்றீங்க. விநாயகர் சாமி, எங்க மாமனுக்கு விநாயகர் பக்தி ஜாஸ்தி. அப்படின்னா ஒரு 50 தடவை கோயில் சுத்த சொல்லு. சும்மா இருங்க. விநாயகர் தான் கடவுள வந்து குறி சொன்னாருன்னு ஒரே ஒரு பொய்ய சொல்லி எங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க சாமி. பொய்யா? தேங்காய் தேங்காய் தேங்காயா? எங்க தேங்காய்? தண்ணியில அங்கேடா போற? தேங்காய் தானே இந்த பக்கம் தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. அங்கடா எங்க இங்கதானே வரும். தேங்காய் போட்டு மேல வர நீங்க. தேங்காய பிடிச்சிட்டு தொடாரா அந்த பிள்ளை நீ தொடாத. இவ்வளவு பெருசா இருக்கு. எங்க ஆத்து பிள்ளை தொடப்படாது. சொன்னா கேட்டா இது உங்காரா கவர்மெண்ட் ஆறு ஒண்ணு விடுவேன். குழப்பாரா ஆறுனா வீடுடா. ஆத்துல நடக்கிறதாங்க யாரும் வேணாலும் எடுக்கலாம். ஏன்டா கையறா வந்தேன் வந்து பாரு. ஏன் பேரு சொல்லி கூப்பிடுறா. பாரு உன்னைய. நீ வா. டேய் தண்ணி நமக்கு கொண்டு தடுப்படா. விட்டியா? விநாயகர் கிணவுல வரணும். அவ்வளவுதானே? கிளம்பு அவர் நேர்ல வருவாரு.